சரி ரைட்டு. இந்த கொஸ்டின்லாம் முடிச்சாச்சு. அடுத்து இந்த கொஸ்டினை பார்க்க வேண்டியதான். ஏ தம்பி, என்னப்பா பண்ற? படிச்சிட்டு இருக்கியாப்பா? சரிப்பா, படிப்பா படிப்பா. பாவம் பையன் வேர்க்க விறுவிறுக்க படிச்சிட்டு இருக்கானே. சரி ஃபேனை போடுவோம். ஐயோ, ஃபேனை போடணும்னு சொல்லி தெரியாம லைட் ஆஃப் பண்ணிட்டேனே. என்னப்பா பண்ற? ஏய், என்னப்பா இது? நீ பாட்டு போனை பார்த்துட்டு இருக்க. நாளைக்கு பரிச்சைன்னு சொல்ற. நாளைக்கு அங்க போய் என்னத்தை எழுதி விட போற? இப்ப காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. இப்பதான்ப்பா ஒரு 13 செகண்ட் முன்னாடி தான்ப்பா போன் எடுத்தேன். இவ்வளவு நேரம் படிச்சிருக்கேன்னா நீ என் முன்னாடி தைரியமா போனை நோண்டிட்டு இருப்ப. இப்ப நீ நோட்டு கடியில வச்சு பாக்குறனா நீ படிக்கல. நீங்க தைரியமா வேலைக்கு போங்கப்பா. நான் இந்த தடவை எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிடுவேன்ப்பா. ஆமாண்டா, நீ பாஸ் ஆகுறதுக்குள்ள நான் பாஸ் ஆயிடுவேன் போலடா. அதெல்லாம் பாஸ் ஆயிடுவீங்கப்பா. கவலைப்படாம வேலைக்கு போங்கப்பா. ஏ, எனக்கு மதியத்துக்கு லஞ்சு கட்டாதடி. இன்னைக்கு நான் வேலைக்கு போல. இன்னைக்கு ஃபுல்லா அவன் செல்லக்குட்டி படிக்கிறானு பாக்குறது தான் என்னோட வேலையே. அப்பா, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாதீங்கப்பா. லேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? சீக்கிரம் போங்கப்பா. தேவையில்லாம சம்பளம் அடியாயிர போகுது. தம்பி, நான் இன்னைக்கு வேலைக்கு போகலாம். இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் மட்டும் தான் அடியாகும். இதே நான் வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்குவேன், உன் படிப்புக்காக நான் கட்டின 1 வருஷம் சம்பளம் அடியாகும். எனக்கு இதுதான் முக்கியம். ஐயோ, அப்பா என்ன திடீர்னு தெளிவா பேசுறாரு. அப்பா போங்கப்பா, வேலைக்கு போங்கப்பா. சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதீங்கப்பா. ஆமாப்பா, நீ மெச்சூரிட்டியா இருக்க, நான் தான் இம்மெச்சூரிட்டியா இருக்கேன். அச்சோ, இவர் கிளம்புனதுக்கு அப்புறம் போனை யூஸ் பண்ணியிருந்தா நம்ம பாட்டு ஜாலியா யூஸ் பண்ணிருக்கலாம். இப்ப கைப்பிடியா பிடிச்சிட்டாரு. சரி தம்பி, அந்த புக்கை கொடு. நீ இவ்வளவு நேரம் படிச்சது ஃபுல்லா ஒரு வரி கூட மிஸ் ஆகாம சொல்லு பாப்போம். படிச்சதை சொல்லவா? என்னப்பா, படிச்சதை சொல்லுன்னு சொன்னோடனே கை கால்லாம் உதறி மூஞ்செல்லாம் பிதுங்குதேப்பா. அப்படியெல்லாம் இல்லப்பா, தப்பா நினைக்கிறீங்களேப்பா என்னைய பார்த்து. நான் படிச்சது எல்லாமே புரிஞ்சு படிச்சிருக்கேன்ப்பா. மக்கப்லாம் பண்ணலப்பா. அதெல்லாம் டக்கு டக்குன்னு என்னால சொல்ல வராதுப்பா. மத்தபடி நான் எக்ஸாம் ஹால்ல சூப்பரா எழுதிடுவேன்ப்பா. ஓ, அப்படி வர்றியா? சரிப்பா, நீ புரிஞ்சு படிச்சிருக்கல. நீ படிச்சதை சொல்லு. நீ சொல்றதுல ஒரு வார்த்தையாச்சும் இதுல இருக்கான்னு பாப்போம். அப்பா, சரி போய் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்ப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன்ப்பா. சும்மா நீங்க போட்டு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றீங்க. ஒண்ணுமே சின்ன பிள்ளை மாதிரி பண்றீங்க. போ. இந்த ஓடிட்டான்டா. நல்லா எந்திரிச்சான் 4 மணிக்கு. நான் 8:30 மணிக்கு எந்திரிச்சேன். அப்ப கூட காலை வச்சு நல்லா படுத்துக்கிட்டு இருந்தேன். இவன் 4 மணிக்கு எந்திரிச்சானா? ஏண்டி, உன் பையன் 4 மணிக்கு அடி எந்திரிச்சான்? ஆமாங்க, பையன் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாவம் படிச்சுட்டு இருக்காங்க. அவனை எதுவும் சொல்லாதீங்க. ஓ, நீ இவனுக்கு ஒத்து ஊதிக்கிட்டே இருந்தா வச்சுக்கவேன், கடைசி உன் பையன் பிச்சை தாண்டி எடுப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏண்டி, உன் பையன் சாப்பிட போறேன்னு உள்ள போனா போய் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு ஆளை காணா. தம்பி, ஐயே, என்னவே சாப்பிட போறேன்னு உள்ள வந்து கொரட்டையை போட்டு இருக்கேன். டே தம்பி, நாளைக்கு படிச்சிருக்கிறாரே, எந்திரா. என்ன அதுக்குள்ள வந்துட்டாரு? அப்பா, உங்களுக்கு என்னதான்பா பிரச்சனை? நான் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கிறதால எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுப்பா. நான் போய் ஊசியை போட்டு வந்துடுவாப்பா. டேடி, என்னடா என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க? டே, இவ்வளவு நாள் என்னை வெளியால் தானே ஏமாத்துறாங்க. இன்னைக்கு நான் பெத்த பையனை என்னை ஏமாத்துறேடா. டே தம்பி, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சேங்கிற. சரி, என்னடா படிச்ச? 2 கொஸ்டினை சொல்றான்னா, நான் மனப்பாடம் பண்ணல, புரிஞ்சு படிச்சுக்கிட்டேங்கிற. சரி, நீ புரிஞ்சதையாச்சும் புரிஞ்சு விடுறான்னு பார்த்தா எனக்கு பசிக்குதுங்கிற. சரி, பசியாத்திட்டு வந்து படிடான்னு சொன்னா வந்து தூங்குற. டே, என்னடா வந்து தூங்குறேன்னு கேட்டா காய்ச்சலுங்கிற. என்னடா இதுல நான் எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியலடா தம்பி. என்னடா தம்பி, நீ ஏமாத்தாதடா. டே, நீ என்னடா என்ன நம்ப மாட்டீங்கல்ல? நான் ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். என்ன தொட்டுலாம் பாத்துறாதீங்க. ஹீட்லாம் தெரியாது, எனக்கு உள்காய்ச்சல். சரி தம்பி, நீ தொட்டு பார்க்காதீங்க. உள்காய்ச்சல்னு சொன்னோடனே நான் நம்பிட்டேன். சரியா? போங்க, நான் படிக்கிறேன். எனக்கு படிப்பு தான் முக்கியம். நீ படிச்சவன் இப்ப வாயில சொன்னதை செஞ்சு காட்டு. போதும், அது போதும் எனக்கு. அப்பா, சரிப்பா, நீங்க இந்த ரூமை விட்டு போங்கப்பா. அப்பதான்ப்பா எனக்கு படிப்புலாம் மண்டையில ஏறும். தம்பி, இப்ப நான் கொடுக்கறது உனக்கு கடைசி வார்னிங். இப்ப நான் போய் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வருவேன். அதுக்குள்ள நீ ஒரு 4 கொஸ்டின் படி. நீ என்ன கொஸ்டின் படிச்சிருக்கியோ அந்த கொஸ்டினை நான் உன்கிட்ட கேட்பேன். அதுக்கு மட்டும் நீ கரெக்டா ஆன்சர் சொல்லிட்ட, நீ இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே சரி, உண்மைன்னு ஒத்துக்கிறேன். இதுவே நீ சொல்லலன்னு வச்சுக்கிறேன் மவனே, நாளை காலையில் நீ எக்ஸாம் ஹால் போற வரைக்கும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன்னை விடவே மாட்டேன். விட்டா சொத்து அழிச்சிருவோம் போல. சரிப்பா, நீங்க போங்கப்பா. கரெக்டா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்கப்பா. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் டான்னு பதில் சொல்லிக்கிட்டே வரேன்ப்பா. தம்பி, விளையாட்டு இல்லப்பா, விபரீதம் ஆயிரும். ஒழுங்கா படி, இல்லைன்னா உனக்கு இருக்குது அடே. அப்பா, இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லாதீங்கப்பா. ரொம்ப காமெடியா இருக்குப்பா. போங்கப்பா அங்கிட்டு. எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா? போங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏம்மா உன் பையன் எங்கம்மா? நம்ம பையன் படிக்க போயிருக்காங்க. ஃப்ரெண்டு வீட்டில் குரூப் ஸ்டடி பண்ணுறாங்க. அதனால சேர்ந்து போய் படிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு போனா. நல்ல பையங்க. குரூப் ஸ்டடியா? அவன் நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிட்டாமா. நம்மளை ஏமாத்துறேன். பையன் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருக்காங்க. சும்மா அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. சும்மா போங்க. உன் பையன் சரியா படிக்காம கெட்டு போறான்டி. அது உனக்கு தெரியலையா? அவன் படிப்புன்னு பைத்தியக்காரன் ஆயிடுவான் போல. பாவம், அவனை ஃப்ரீயா விடுங்க. ஏங்க போட்டு ப்ரெஷர் பண்றீங்க? ஏங்க, நம்ம பையன் படிப்புல மட்டும் கில்லாடி இல்லைங்க, பொறுப்பானவனாவும் இருக்காங்க. வரும்போது முக்குகளில் 3 முட்டை வாங்கிட்டு வாடா தம்பி, அது போக நிறைய ஜாமா இருக்குடா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேம்மா, வேற எது இருந்தாலும் பார்த்து சொல்லுமான்னு சொல்றாங்க.
எவ்வளவு நல்ல பையனா இருக்கான், படிக்கவும் செய்யறான், பொறுப்பானவனும் இருக்கான். அவனை போய் திட்டிங்களேங்க, தங்கமான பையங்க. ஓ, அவன் உங்களுக்கு முட்டை வாங்கி தரதால நீங்க அவனுக்கு முட்டு கொடுக்குறீங்களோ? ஏமா போகும்போது கடைக்காரர்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு போயிடுவாமா, வரும்போது ஜாமான ஜாலியா வாங்கிட்டு வந்துருவாமா. அவன் ஊர் சுத்ததுக்கு நீயே உதவியா இருக்கியம்மா. என்ன அம்மம்மா நீ எல்லாம் அறிவு கட்ட அம்மா. அவன் படிக்கதாங்க போயிருக்கான், சொன்னா புரிஞ்சுடுங்க. என்னங்க அவனை ஃபர்ஸ்ட் நம்புங்க, நம்பினாதாங்க வாழ்க்கையே. பெத்த அப்பா நீங்களே நம்பலன்னா வேற யாருங்க அவனை நம்புவா? ஏமா அவன் எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கான்? அந்த ஃப்ரெண்டோட அம்மாக்கு ஃபோன் அடி. அவன் ஃப்ரெண்டோட அம்மாட்ட நீங்க என்னங்க பேச போறீங்க? சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். ஏ, அவன் அங்க வந்திருக்கானா இல்லையான்னு கேப்பம்மா. என்னம்மா இதுல மட்டும் கரெக்டா இருக்கீங்களேம்மா. இருங்க, அவன் ராகுலோட வீட்டுக்கு தான் போயிருப்பான். ராகுலோட அம்மா கடிச்சு கேட்போம். ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. அவங்க சொல்றதாச்சும் நம்புங்க. நம்ம பையன் எவ்வளவு நல்ல பையன் உங்களுக்கு இப்பதான் தெரிய போகுது. ஹலோ கோமலவல்லி, நாளைக்கு எக்ஸாம்னு சொல்லி பசங்களாம் சேர்ந்து உன் வீட்டுல குரூப் ஸ்டடி படிக்கிறாங்கல்ல, அதுல என் பையனும் வந்திருக்கான்ல. இல்லையேடி, உன் வீட்டில் தான் குரூப் ஸ்டடி நடக்குதுன்னு என் பையனை கூட்டிட்டு போனா, நீ என்னடா என் வீட்டில் குரூப் ஸ்டடியான்னு கேட்குற? என்ன ஆத்தாலும் மயனும் விளாடுறீங்களா? நீ குரங்கு. புரியுதா? இப்ப நீ ஸ்டடி பண்ண வேண்டியது உன் பையனை. ஐயோ, சொன்னேன்ல, நான் சொன்னதை நம்பினியா? இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. எங்க இனிப்பு பணியாரமா கார பணியாரமாங்க? 2 இருக்குப்பா. ஒரு கணத்துல இனிப்பு பணியாரம் போட்டுரும், இன்னொரு கணத்துல கார பணியாரம் போட்டுரும். சரியா?